பேயர் இந்த மாதிரி உக்காந்துருக்கேன். ம்? என்ன எதுன்னு கேட்க மாட்டியா? ஏதாவது சொல்லணும்னா நீங்களே சொல்லுவீங்களே அத்தை. அவ என்னென்ன பேசிட்டா தெரியுமா? அவ புருஷனை அவ பாத்துக்குவாளாம். கோபி விஷயத்துல நான் எதுவுமே சொல்லக்கூடாதாம். சொன்னா நடக்கிறதே வேறயாம். என்ன மிரட்டுறா? ஐயோ, உங்களவே மிரட்டிட்டாங்களா? வயசாயிடுச்சுல்ல, குடுக்கறத தின்னுட்டு ஒரு மூலையில கடை, எதுக்கு எல்லாத்துலயும் தலையிடுறேன்னு கேக்குறா. அப்படியே கேட்டாங்களா? நேரடியா கேக்கல, ஆனா அப்படி ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி தான் கேட்டா. ஏமா நீங்க ஏதாவது சொல்லு. ஏய், நீ போய் உன் வேலையை பாரு போ. ஆ, அப்புறம் கோபி வந்தான். அப்படியே அவ பேச்ச மாத்திட்டா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி கையில எடுக்க வந்தேன்னா அப்படியே கையோட அவன மேல கூட்டிட்டு போயிட்டா. அங்க போய் அவன்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுத்தாலும் தெரியல. இந்த வீட்டுல நான் எவ்வளவு மரியாதையா இருந்தேன். எல்லா மரியாதையும் போச்சு. எல்லா மரியாதையும் அந்த மனுஷன் இருந்த வரைக்கும் தான். அவர் போய் சேர்ந்த உடனே இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்கிறது இல்ல. நீ என்ன கல்ல முழுங்கின மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்க? சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? நான் என்னத்த சொல்றது? ஏதாவது சொல்லு. அத்தை, கோபி உங்க பையன், ராதிகா உங்க மருமக. நடக்கிறது உங்க குடும்பத்து பஞ்சாயத்து. இதுல கருத்து சொல்றதுக்கு நான் யார் அத்தை? நான் என்ன குடும்ப பஞ்சாயத்துக்கு தீர்வு காணப்படும்னு கோடா மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன்? சொல்லுங்க. உனக்கும் என் மேல மரியாதை போயிடுச்சு பாக்கியா? ஐயோ, வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட. அத்தை, எனக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை எப்பவுமே போகாத அத்தை. என்ன, உங்க குடும்பத்து விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்றீங்க. நீ அந்த ராதிகா எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? ஐயோ, யாருமே உங்களை கிண்டல் பண்ணல அத்தை. கிண்டல் தான் பண்றீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனா